ஒண்ணு இல்ல. ஐயோ விஷால், எரியுது விஷால். விஷால் இசை மருந்து போடும்போது எரியத்தான் செய்யும். கொஞ்ச நேரம் தான், சரியா போயிடும். வலி குறைஞ்சிரும் பாரு. இரு. ஏய் என்ன இசை? இசை கத்தாத, அம்மா வந்தா என்னதான் திட்ட போறாங்க. விஷால் நீங்க தான் கத்தறணும். நான் சும்மா தான உட்கார்ந்துட்டு இருந்தேன். நீ தான தேவலமா அந்த மருந்து போட்டு விட்ட. ஐயோ எரியுது. இரு. இசை கத்தாத. எல்லாம் உன்னாலதான். என்னது? என்னாலயா? ஆமா உன்னாலதான். விஷால், எல்லாம் ஒன்ன சொல்லணும்டா. 4 பேருக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்காத. நினைச்ச அப்படிதான் வாங்கி கட்டிப்பேன். ஏய் நான் அப்பத்துல இருந்து வேண்டாம் தான சொல்லிட்டு இருந்தேன். அப்படியே கேட்காம மருந்து வச்ச. சரி. ஏய் இசை. ஐயோ சரி. இசை பாருங்க. நிஜமாவே எரியுதா? எனக்கு ரொம்ப சில்லுன்னு இருக்கு. ஒளி உயிர் போகுதுன்னு சொல்ற. சரிதான கேள்வி கேக்குற? இசை கத்தாத. அமைதி. நான் உன்னை பண்ற தப்பா நினைச்ச கூடாது. ஐயோ விஷால், அது செஞ்சா விஷால்? எரிச்சல் டக்குன்னு போயிடும். மாயமா மறைஞ்சிரும். அப்படியே மறைஞ்சிரும். இரு. இந்த பாரு. நான் அதை மட்டும் பண்ணனா அப்புறமா என்கிட்ட சண்டைக்குலாம் வரக்கூடாது. ஐயோ நான் எதுவும் பண்ண மாட்டேன். சண்டைக்கு வர மாட்டேன். எதுவும் பண்ண மாட்டேன். எரியறத ஸ்டாப் பண்ணு ப்ளீஸ். ஓகே. எங்க பாரு. என்ன பாருங்கறல்ல. பாரு. என்ன பாரு. என் கண்ணை பாரு. நல்லா பாரு. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல? எனக்கு ஒண்ணும் ஆகல. பரவாயில்ல. நீ போ. ஏய் இசை என்னாச்சு? இசை என்னாச்சு இசை? ஏதாவது கனவா? இசை விஷால், என்னாச்சுமா? விஷால் கதவு திறப்பா. இசை இரு ஒரு நிமிஷம் வரேன். கதவு தர. விஷால் என்னாச்சு? இசை கதவு திற. இசை விஷால், விஷால் என்னாச்சு? ஏன் இசை கத்துறா? ஒண்ணும் இல்ல. இசை மெதுவா. இசை, என்னாச்சு? என்னாச்சுமா? என்னம்மா? இல்லம்மா, அவ ஏதோ கனவு கண்டிருக்கா போல. ஓ ஐயோ அப்படியா? அதுக்கா இவ்வளவு சத்தம்? நாங்க கூட என்னமோ ஏதோன்னு பயந்து போயிட்டோம். அத்தை, கொஞ்சம் சும்மா இருங்களே. இசை என்னம்மா ஆச்சு? ஏன் இப்படி கத்துன? இசை, ரொம்ப இருமா, பயந்துட்டியா? முதல்ல நீ கொஞ்சம் தண்ணி குடி. பல்லவி, தண்ணி எடுத்து வாம்மா. சீக்கிரம் வா. இரு இசை, இரு. பயப்படாத, ஒண்ணும் இல்ல. இரு, கொஞ்சம் தண்ணி குடிச்சு சரியாயிடும். பல்லவி, சீக்கிரம் குடு. அம்மாட்ட குடு. இந்தா, முதல்ல இந்த தண்ணியை குடி. மெதுவா. இசை, நீ பயப்படாதம்மா. தைரியமா இரு. எல்லாம் என்னாலதான். நான் உன்னை அந்த ஊருக்கு கூட்டிட்டு போயிருக்கவே கூடாது. என்ன சுபத்ரா நீ? அவளுக்கு ஆறுதல் சொல்லணும்னு பார்த்தா நீ கில்ட் ஆயிட்டு இருக்க. இல்லங்க, கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்களோட மனசு எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இசை இப்படி பயப்படுறத பாக்கும்போது ஒரு தாயா இத பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அத்தை, கோயில்ல திரும்ப உங்களெல்லாம் பார்க்க முடியாம போயிடுமோன்னு ஐயோ நான் ரொம்ப பயந்துட்டேன் அத்தை. இல்லம்மா, பயந்துட்டேன். ஆமா, அப்படி ஒரு விஷயம் மட்டும் நடந்திருந்தது ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதுதான் நடக்கலையேக்கா. அக்கா, நாம நாளைக்கு நடக்கிற வேலையை பாப்போமா? அதுவும் சரிதான். மூச்சுப்பட்டா நோகும் முன்னு மூச்சடக்கி முத்தமிட்டு, நிழலுப்பட்டா நோகும் முன்னு நிலவடங்க முத்தமிட்டு, தூங்காம நீ விளக்கே தூங்காம தூங்கு கண்ணே, ஆசை அகல் விளக்கே அசையாம தூங்கு கண்ணே, ஆராரோ அரிரரோ. ஐயோ அத்தை, நீங்க இன்னும் இங்கதான் இருக்கீங்களா? உங்க மடியில தான் நான் இவ்வளவு நேரம் படுத்திருந்தேனா? ஐயோ அத்தை,
சாரி அத்தை, என்ன அறியாம நான் தூங்கிட்டேன். நீங்களாச்சும் என்ன எழுப்பிருக்கலாம்ல அத்தை. கடவுளே, ஐயோ. இசை, நீயே பயந்து போய் என் மடியில படுத்திருந்தம்மா. நேரம் ஆக ஆகதான் நீ அசந்து தூங்குன. தூங்குற பொண்ண எப்படிம்மா எழுப்ப முடியும்? அதுக்காக அதுவும் உன்னை எழுப்புனா உன் வயித்துல இருக்கிற என் பேரனோ பேத்தியோ என்ன திட்ட மாட்டாங்களா? நானே நாளுக்கு நாள் அத்தை மனசுல இல்லாத குழந்தைய நினைச்சு அத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அத கேட்க கேட்க ஒவ்வொரு நாளுமே அத்தைய நான் ஏமாத்துறேன்னு எனக்கு அவ்ளோ கில்ட்டியா இருக்கு. இதுல நீ வேற சும்மா இரிட்டேட் பண்ணாத. நான் இரிட்டேட் பண்றேனா? நான் இரிட்டேட் பண்றேனா? பின்ன இல்லையா? இரிட்டேட் பண்ணலையா? இந்த பாரு இசை, நீ ரொம்ப டென்ஷனா இருக்கன்னு மட்டும் தெரியுது. அம்மாவுக்கு உன் வயித்துல குழந்தை இல்லைங்கிற உண்மை மட்டும்தான் தெரியாது. மத்தபடி வர்ஷினி வயித்துல வளர்ற குழந்தை உண்மைதானே? உன்கிட்ட சொன்ன ஆசைய அந்த குழந்தை வழியா ஃபுல்ஃபில் பண்ணிப்பாங்க, அவ்வளவுதானே? விஷால், நீ எவ்ளோ ஈஸியா சொல்லிட்டல்ல. வேற என்ன பண்ணணும் இசை? உன்ன மாதிரி ரொம்ப சீரியஸா இருந்தா சீக்கிரம் ஏஜ் ஆயிடும். ஐயோ, அதெல்லாம் எனக்கு வேணாம்பா. விஷால் இரு, ஓகே, கூல் கூல். இந்த பாரு இசை, நீ இவ்ளோ ஃபீல் பண்ற அளவுக்கு அப்படி என்ன தப்பு பண்ணன்னு சொல்லு. சரி சரி, இந்த பாரு, அம்மா கிட்ட பொய் சொன்ன. ஆனா அந்த பொய்யை யாருக்காக சொன்ன? வர்ஷினியும் ராகவும் நல்லா இருக்கணும்னு தானே சொன்ன. இதுல நீ வருத்தப்பட என்ன இருக்கு? இன்னும் சொல்ல போனா மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நீ உன் லைஃப்ல ரிஸ்க் எடுக்கிற பாத்தியா? இந்த மனசு வேற யாருக்கு வரும் சொல்லு? இருந்தாலும் எனக்கு அத்தைய நினைச்சா. இந்த பாரு இசை, நீ கவலைப்படாத. உன் நல்ல மனசுக்கு நல்லதுதான் நடக்கும். அம்மா ஆசைப்படுற மாதிரி நீயும் அம்மாவாயிட்டனா அப்புறம் யாருக்கும் எந்த கவலையும் இருக்காதுல்ல. நமக்குன்னு ஒரு குட்டி இசையோ குட்டி விஷாலோ வந்துட்டா எல்லாமே சால்வ்டு. என்ன சொல்ற? ஐடியா எப்படி இருக்கு? உனக்கு ஓகே தானே? என்ன இதுதான் உன்னோட பிளானா? ஆள பாரு. ஐயா, ஆளப்பாரா? ஒரு நல்ல ஐடியாவை சொல்றேன். போ போ, முடியலனா போ. இட்ஸ் ஓகே விஷால். உன் வாழ்க்கையில எல்லாமே பொறுமையா தான் வந்து சேரும் போல இருக்கு. ஓகே. ஒண்ணுக்கு 2 வாட்டி மணமேடை வரைக்கும் போய் கல்யாணம் நின்னது ஒரு பக்கம் அவமானமா இருந்தாலும் இன்னும் ஏன் அந்த வீட்லயே இருக்கேன்னு கேள்வி கேட்கிற சொந்த பந்தங்களுக்கும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் இதுக்கு மேல என்னால என்ன பதில் சொல்றதுன்னே தெரிய மாட்டேங்குது. வர்ஷினி தான் இந்த வீட்டோட மருமக. நான் சொன்ன வார்த்தை மாறவே மாறாது. நீங்க வர்ஷினிய பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. நீங்க சொல்லும்போது கேட்க நல்லாதான் இருக்கு சம்மந்தி. ஆனா வெறும் வார்த்தையை வச்சுக்கிட்டு எங்க சொந்த பந்தத்துக்கிட்ட எல்லாம் சொல்ல முடியுமா சொல்லுங்க? இப்ப என்ன, நான் சொன்ன வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, அத தானே சொல்ல வரீங்க? உங்க மேல நம்பிக்கை எல்லாம் இல்லாம இல்ல சம்மந்தி. இந்த ஊர் உலகம் என்ன நம்பணும்னா வர்ஷினிக்கும் அசோக்குக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுதுன்னு நம்ம தட்ட மாத்திக்கிட்டோம்னா இந்த வீட்டுல நிம்மதியாவும் உரிமையோடு நான் இருக்கலாம்ல சம்மந்தி.